ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் நண்பனின் மனைவியை எரித்து கொலை செய்த வழக்கில் ஏஐ தொழில்நுட்ப உதவியுடன் 31 ஆண்டுகளுக்கு பிறகு முன்னாள் கடற்படை ஊழியர் கைது செய்யப்பட்டுள்ளார். மகாராஷ்டிரா மாநிலத்தைச் சேர்ந்த சௌத்ரி என்பவர் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் ஐஎன்எஸ் ராஜாளி கடற்படை விமான தளத்தில் ஊழியராக பணியாற்றி வந்தார். இவருக்கும் இவரது மனைவிக்கும் இடையே அடிக்கடி பிரச்சனை ஏற்பட்டு வந்த நிலையில் சௌத்ரி தனது மனைவி ஜெயஸ்ரீயை கொச்சி கடற்படையில் பணியாற்றி வரும் தனது நண்பர் பாஸ்கர் ஜோதி உதவியுடன் எரித்து கொலை செய்துவிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக நாடகமாடியுள்ளார். பிரேத பரிசோதனை அறிக்கையில் உண்மை அம்பலமானதைத் தொடர்ந்து கடந்த 2005ஆம் ஆண்டு சௌத்ரியை கைது செய்த போலீசார் அவரது நண்பர் பாஸ்கரை தேடி வந்தனர். இந்நிலையில் கிடப்பில் போடப்பட்ட இந்த வழக்கில் குற்றவாளியை பிடிக்க அரக்கோணம் டிஎஸ்பி ஜாஃபர் சித்திக் உத்தரவிட்டதன் பேரில் டவுன் போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தினர். அதன்படி குற்றவாளி பாஸ்கர் இப்போது எப்படி இருப்பார் என்பதை அறிய போலீசாரிடம் இருந்த அவரது இளம் வயது புகைப்படத்தை ஏஐ தொழில்நுட்ப உதவியுடன் வரைந்து அதை வைத்து தேடி வந்தனர். இந்நிலையில் அசாம் மாநிலம் திப்ருகரில் டியூஷன் டீச்சராக பணியாற்றி வந்த பாஸ்கர் ஜோதியை கைது செய்து அரக்கோணத்திற்கு அழைத்து வந்து நீதிமன்ற உத்தரவுப்படி சிறையில் அடைத்தனர்.